பகுத்தறிவு புகழவன் அறிவாசன் தந்தை பெரியாரின் படத்தை ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் திறந்து வைக்கிறத என்னுடைய வாழ்நாள் பெருமையாக நான் கருதி கொண்டிருக்கிறேன். பகுத்தறிவு பட்டதை உலகம் முழுக்க பரவி வருவது என் முதல் அடையாளம் தான் இந்த படத்திறப்பு நிகழ்ச்சி. பெரியார் இன்று உலகம் முழுக்க தேவைப்படுகிறார் என்பதன் அடையாளமா அவருடைய படத்தை திறக்க திட்டமிட்டிருக்கீங்க. ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் அறிவோட அடையாளம் மட்டுமல்ல, உறுதியின் அடையாளம். இது மனித உரிமையுடைய அடையாளம், உலக அடையாளம். அப்படிப்பட்ட இங்கு பெரியாரோட படம் திறக்கப்படுவது என்பது உங்களுடைய பெருமைக்குரிய ஒன்றாகும். பெரியார் உருவாக்கின சுயமரியாதை இயக்கத்தை உலகமயமாக்கும் நோக்கத்தோடு இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்துள்ள பேராசிரியர்கள் பைசல் தேர்ஜி, ஜேம்ஸ் மல்லின்சாமி உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி. சுயமரியாதை இயக்கத்தோட தொடர்ச்சியா இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பொறுப்பில் இருக்கிற எனக்கு இதைவிட பெருமை எதுவும் என்னால் இருக்க முடியாது. தந்தை பெரியாரின் கொள்கை வாரிசுன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். பல முறை பெரியாரை நான் பார்த்திருக்கிறேன். குறிப்பா எங்க வீட்டுல நடைபெற்ற திருமண நிகழ்ச்சிக்கு அவர் வந்திருக்கிறார். அந்த நேரத்தில் நான் அவருக்கு இந்த கையால அவருக்கு சோறு தருவாய் இருக்கிறார். இதை சொல்லும்போது எனக்கு பெருமையா இருக்கு. ஒரு இனத்துக்கு சுயமரியாதை உணர்வு ஊட்டி தலைமை வச்ச தந்தை பெரியாரை இன்னைக்கு உலகமும் கொண்டாடி வருவதுதான் தமிழ்நாட்டுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை. இங்கிலாந்துல இருக்கக்கூடிய செயின்ட் அந்தோனி கல்லூரியும் டெல்லியல் கல்லூரியும் இணைஞ்சு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல 2 நாள் மாநாட்டை ஒன்றிணைச்சிருக்காங்க என்று என்கிட்ட சொன்னப்போ எனக்கு அளவில்லா மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு. திருவள்ளுவர் திருக்குறள் தமிழ் எழுதினாலும் அது உலக புதுமையா இருக்கிறது போல பெரியார் சிந்தனைகளை உலகம் முழுக்க கொண்டு போகணும். தேவையானவை, உலக சமுதாயம் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை, உலகமே கூட்டுறவு மையமாக சொன்னார் தந்தை பெரியார். மனித பற்று தவிர எந்த பற்றும் தேவைகள் என்று சொன்னார் பெரியார். நிறவேதம் இல்லை, ரத்த வேதம் இல்லை, பால் வேதம் இல்லை. பெரியார் சொன்னதுதான் இன்னைக்கு உலகம் ஒப்புக்கொண்ட உண்மைகள். அந்த வகையில பெரியாரின் சிந்தனைகள் உலகம் முழுக்க பரவணும். பெரியாரின் சுயமரியாதை கொள்கையை வென்றெடுக்க இதுபோன்ற கருத்தரங்குகள் வெளிவருக்கும். தமிழ்நாடு முதலமைச்சரா எத்தனையோ வெளிநாடுகளுக்கு நான் சென்றிருக்கிறேன். அங்கு நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். ஆனா இந்த நிகழ்ச்சி என்னை உணர்ச்சி வசப்படும். உணர்ச்சி வைக்கப்படுவதற்கு காரணம் தந்தை பெரியார். காரணம், இது பெரியாருக்கான நிகழ்ச்சி. லண்டன்ல இருக்கேனா இல்ல தமிழ்நாட்டில் தான் இருக்கேனா அப்படின்னு ஒரு சந்தேகம். அந்த வகையில இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கு. இந்த அழகான, அவசியமான, அறிவுபூர்வமான, ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு எல்லாருக்கும் செஞ்சு பெருமைப்படுத்தி எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். பெரியார் உலகமயமாகிறார். உலகம் மாநில தன்மையை மதிப்பதாக மாறட்டும். நன்றி, வணக்கம்.